விஜயின் ரசிகர்களின் பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் முதலமைச்சர் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் இன்று உலகம் முழுவதும் வெளியாகியிருக்கு. கடந்த சில மாதங்களுக்கு முன்பே ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் திருட்டுத்தனமாக வெளியாகியிருந்த நிலையில இந்த திரைப்படத்தை இணையதளத்தில் திருட்டுத்தனமா நாங்க பார்க்க மாட்டோம், எங்களது தலைவர் திரைப்படம் தியேட்டர்ல வந்தால் மட்டுமே பார்ப்போம் என்று விஜய் ரசிகர்கள் பல்வேறு தொலைக்காட்சிகளில் பேட்டியளித்து வந்தார்கள். என்னதான் ஜனநாயகன் முழு திரைப்படமும் இணையத்தில் வெளியாகியிருந்தாலும் அந்த திரைப்படத்தில் பல காட்சிகள் சேர்க்கப்பட்டு தற்போது தியேட்டர்களில் அந்த திரைப்படம் வெளியாகியிருப்பது விஜய் ரசிகர்கள் மற்றும் தாவேகா தொண்டர்களிடையே மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. முதலமைச்சர் விஜய் நடித்த கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரை சதுரங்க வேட்டை திரைப்படத்தை இயக்கிய ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜய், மமிதா பைஜு, பூஜா ஹெட்டே, பாபி தியோல், பிரியாமணி, பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசு மேனன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள். ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு சினிமாவில் பாலையா நடிப்பில் வெளியான பகவந்த் கேசரி திரைப்படத்தின் தமிழ் ரீமேக் தான் இந்த ஜனநாயகன் திரைப்படம். ஆனால் பகவந்த் கேசரி படத்தை அப்படியே தமிழில் மறு உருவாக்கம் செய்யாமல் பல காட்சிகளை புதிதாக எடுத்து ஹெச் வினோத் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார். அப்பா மகள் பாச பிணைப்பை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகுவதற்கு முன்பே 45 கோடி ரூபாய்க்கு முன்பதிவு டிக்கெட்டுகளை பதிவாகி இருந்த நிலையில தற்போது விஜய் ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆரவாரத்துடன் இந்த ஜனநாயகன் திரைப்படம் கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் என்ற டைட்டில் கார்டுடன் தொடங்கும் ஜனநாயகன் திரைப்படத்தின் திரைக்கதை பொறுத்தவரை ஒரு கொலை வழக்கில் சிறையில் கைதியாக ஜெயிலில் இருக்கிறார் கதாநாயகன் விஜய். அந்த சிறையில் உள்ள ஒரு பெரும் புலியை தப்பிக்க வைக்க அங்கு இருக்கும் ஒரு ரவுடி கும்பல் போலியான கலவரத்தை ஜெயிலில் நடத்த திட்டம் தீட்டுகிறார்கள். கதாநாயகன் விஜய் அந்த ரவுடிகளின் திட்டத்தை முறியடிப்பதால் போலீஸ் அதிகாரியான கௌதம் மேனனுக்கு நாயகன் விஜயின் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுகிறது. இதனால் விஜய்க்கு உதவி செய்யும் போலீஸ் அதிகாரிகளின் கௌதம் வாசு மேனன் உயர் அதிகாரிகளின் கோபத்துக்கும் உள்ளாகிறார். ஒரு கட்டத்தில் கௌதம் வாசு மேனன் விபத்தில் இறந்து போக கௌதம் வாசுதேவ் மேனனின் விருப்பப்படியே அவரது மகளான மமிதா பைஜுவை ராணுவத்தில் சேர்க்க துடிக்கிறார் விஜய். ஜெயிலில் இருந்து வெளியே வந்து மமிதா பைஜுக்கு தொடர் பயிற்சிகள் அளித்து அவரை ராணுவத்தில் சேர்த்துவிட முயற்சிகளை மேற்கொள்ளும் விஜய் ஒரு கட்டத்தில் கௌதம் மேனனின் மகளை தனது மகளாக பார்க்கிறார். இன்னொரு புறம் ஆப்பிரிக்காவில் பல கொலைகளை அரங்கேற்றி அந்த நாட்டையே சுடுகாடாக மாற்றிவிடும் பாபி தியோல் ஒரு பெரிய சதி திட்டத்தை இந்தியாவில் நடத்த முயற்சி செய்கிறார். இந்திய கடற்படையை தாக்கி இந்தியாவுக்குள் நுழைகிறார். இந்த சூழ்நிலையில் பாபி தியோலுக்கு எதிராக தெரிந்தும் தெரியாமலும் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொள்ளும் கௌதம் மேனனின் மகளான மமிதா பைஜுவை கொலை செய்ய பாபி தியோல் முடிவு செய்கிறார். அவரை காப்பாற்றுவதற்காக மீண்டும் ஆயுதத்தை கையில் எடுக்கிறார் விஜய். மமிதா பைஜுக்கு பாதுகாவலராக இருக்கும் விஜய் பற்றி தெரிந்த பாபி தியோல் அதிர்கிறார். கதாநாயகன் விஜயை பழி தீர்க்க துடிக்கிறார். பாபி தியோல் அவரது பின்னணி என்ன, விஜய்க்கும் அவருக்கும் உண்டான மோதல் என்ன, ஏற்கனவே விஜய் என்னவாக இருந்தார், படத்தின் வில்லன் இந்தியாவில் செய்ய துடிக்கும் சதி திட்டம் என்ன, இதை கதாநாயகன் விஜய் முறியடித்தாரா இல்லையா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை சொல்கிறது பரபரப்பான ஜனநாயகன் திரைப்படத்தின் மீதி கதை. ஒன்மேன் ஆர்மியாக கதையை தாங்கி பிடிக்கிறார் கதாநாயகன் விஜய். ஆக்ரோஷமாகட்டும், மகளிடம் காட்டும் பாசமாகட்டும் இருவேறு பரிமாணங்களிலும் மிரட்டியிருக்கிறார். நடனத்தின் மூலம் தான் மாஸ் என்பதை தனது கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்திலும் மீண்டும் நிரூபித்திருக்கிறார் கதாநாயகன் விஜய். ஜெயிலில் அதிகாரியாக கௌதம் வாசு மேனன் காட்டும் கம்பீரம் கணக்கச்சிதமாக இருந்தது. ஆங்கிலம் அதிகம் பேசாமல் நார்மலாக தமிழில் அவர் பேசுவது சிறப்பாக அமைந்ததோடு மட்டுமல்லாமல் அழகான கதாநாயகியாக வந்துகிட்டு போகிறார் பூஜா ஹெட்டே. காதல் காட்சிகளின் கவனம் ஈர்க்கிறது. துருதுரு நடிப்பால கவரும் மமிதா பைஜு, வில்லத்தனத்தில் பாபி தியோல் ஒரு பக்கம் மிரட்ட பிரியாமணி, சுனில் உள்ளிட்டோரும் நடித்திருக்கிறார்கள். பிரகாஷ் ராஜ், சுராஜ் என அனைவருமே சிறப்பாக தங்களது நடிப்பை ஜனநாயகன் திரைப்படத்தில் கொடுக்க அனிருத்தின் இசை படம் பார்க்கும் ரசிகர்களை ஆட்டம் போட வைக்கிறது. குறிப்பாக தளபதி கச்சேரி, ராவண மோண்டா போன்ற பாடல்கள் ரசிகர்களை சிலிர்ப்பூட்டி இருக்கிறது. விறுவிறுப்பான காட்சிகள் படத்திற்கு பலம் சேர்த்தது மட்டுமல்லாமல் விஜய் என்ற கூர்மையான ஆயுதத்தை மிகவும் பதமாக கூர்த்திட்டு ஆக்சன் விருந்து படைத்திருக்கிறார் இயக்குனர் ஹெச் வினோத். இடைவேளை மற்றும் கிளைமேக்ஸ் காட்சிகள் ரசிகர்களுக்கு உற்சாகமூட்டும் காட்சிகளாக அமைந்திருக்கிறது. எப்படி ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பாலையா நடித்த பகவந்த் கேசரி திரைப்படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெயரை பெற்றுக் கொடுத்ததோ அதே போல பகவந்த் கேசரி திரைப்படத்தின் ரீமேக்கில் தமிழில் விஜய் அவர்கள் நடித்திருக்கும் அவரது கடைசி திரைப்படமான ஜனநாயகனும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. ஜனநாயகன் படம் வெளியாவதற்கு முன்பே 45 கோடி ரூபாய் மதிப்பிற்கு அவரது ரசிகர்கள் பல்வேறு தொலைக்காட்சிகளில் பேட்டியளித்து வருகிறார்கள்.